ஹாய் நண்பர்களே, நலம் 360 சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்னா, 60 வயசுக்கு மேலே நம்ம உடம்புல நடக்கிறதுல ஸ்டெபிலிட்டி குறைய ஆரம்பித்தா அது வயதினால தான் அப்படின்னு பலரும் நினச்சிக்குவோம். ஆனால் உண்மையில் அதோட காரணம் என்ன தெரியுமா? தசை பலம் குறையிறது, நரம்பு பலம் குறையிறது, எலும்போட அடர்த்தி குறையிறது, ரத்த ஓட்டம் சரியில்லாமல் இருக்கிறது, சத்துக்கள் குறைவாக எடுத்துக்கிறது. இதுதான் நம்மளை 60 வயசுக்கு மேலே சரியாக நடக்க விடாமல் பண்ணுற பிரச்சனை. இதை சரியாகணும்னா தினமும் சாப்பிட்ற உணவு வரிசையை தான் நம்ம முக்கியமாக பார்க்கணும். இன்னைக்கு நம்ம வீடியோவில் 60 வயசுக்கு மேலேயும் தடுமாறாமல் நடக்கிறதுக்கு உதவுற சில உறவுகள் மற்றும் வாழ்க்கை முறையை பற்றி இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நலம் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க அந்த பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க நடக்கும்போது சில நேரம் தடுமாறுறது ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க இந்த காலகட்டத்தில். இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட பலம் குறையிறது, மூட்டுக்கல்ல வலி, சமநிலை இல்லாமல் இருக்கிறது. இது எல்லாத்தையுமே போக்குறதுக்கு நமக்கு பெரிய மருந்துலாம் தேவையில்லைங்க. வீட்லேயே நம்ம நெஞ்சுக்கு நெருக்கமான சமையலறையில் இருக்கிற சில உணவுகள் அவ்வளோதான். சாப்பாட்டை சரியாக கொடுத்தோன்னா 60 வயசுக்கு மேலே இருந்தாலும் நிம்மதியாக நம்பிக்கையாக தடுமாற்றம் இல்லாமல் நடக்க முடியும். ஃபர்ஸ்ட் அந்த லிஸ்டில் இருக்கிறது கருப்பு உளுந்து. இது கால் பலத்துக்கு ராஜான்னு சொல்லப்படுது. எலும்பு பலம், முழங்கால் கார்டிலேஜை ரிப்பேர் பண்ணுது, லிஃப்ட் பேலன்ஸு ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. நடக்கும்போது நம்மளை ஸ்டேபிளாக வச்சுக்குது. இது நம்ம எப்படி சாப்பிட்லாம்? உளுந்து பொங்கல், உளுந்து அடை, உளுந்து லட்டு வாரத்தில் 3 நாள் எடுத்துக்கலாம். கருப்பியல் நரம்பு பலத்தை தர ஒரு தங்கம்னு சொல்லலாம். இது கால்சியம் இருக்கிறதால இது ஒரு முழு நரம்பு செயல்பாடை மேம்படுத்துது. ஹெல்த்தி ஃபேட்ஸும் இருக்குங்க. காலில் கேப் ஃபீல் ஆகுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது எப்படி எடுத்துக்கலாம்? காலையில் ஒரு டேபிள் ஸ்பூன் கருப்பையில் எடுத்துக்கலாங்க. அப்படி இல்லைனா எள்ளுருண்டை வாரத்தில் 4 முறை சாப்பிடலாம். முருங்கை மற்றும் முருங்கைக்கீரை இது நம்ம ஏன் சாப்பிடணும் தெரியுமா? இந்த முருங்கையில் 7% வரை கால்சியம் அதிகமாக இருக்குது மற்ற உணவில் கம்பேர் பண்ணும்போது. அதனால் மூட்டு வலி, ஸ்வெல்லிங், ஸ்டிஃப்னஸ் எல்லாத்தையுமே இது குறைக்குது. முருங்கை சாம்பார், முருங்கை சூப், முருங்கைக்கீரை கூட்டுன்னு இதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். தயிர் அப்படி இல்லைன்னா மோர். இது எலும்புகளோட வலிமையை ஊக்குவிக்குது, உடல் வெப்பத்தை குறைக்குது, ஜாயிண்ட் இன்ஃப்ளமேஷனை குறைக்குது. நைட்டில் சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க. மதிய உணவோட கூட நம்ம இதை சாப்பிட்லாம். நரம்பு பலம் மற்றும் சமநிலையை மேம்படுத்துறதுக்கு வாழைப்பழம், ஏன்னா இதில் பொட்டாசியம் இருக்குங்க. இது மசிலை இம்ப்ரூவ் பண்ணும், நர்வ் சிங்கிள்ஸை ஸ்ட்ராங் ஆக்குது. இதனால தடுமாறுவது குறையுங்க. பசலைக்கீரை, கடுக்காய்க்கீரை இது ரத்தத்தில் ஆக்சிஜன் அதிகரிக்க உதவியாக இருக்குது. நரம்பு உறுதியான ஒரு செயலை இது ஊக்குவிக்குது, எனர்ஜி லெவலை ஸ்டேபிள் ஆக்குது. வால்நட், பாதாம் பிரெயின் கோஆர்டினேஷனுக்கு இது உதவியாக இருக்குங்க. பாடி பேலன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும், மெமரி ஸ்டேபிலிட்டி பெட்டர் ஆகும். எப்படி தெரியுமா? வாரத்தில் 4 முறை இந்த பாதாமை அதிகமாக எடுத்துக்கலாம். வால்நட் குறைஞ்சது ஊற வச்சு சாப்பிட்றது நல்லது. சோயாபீன், சோயா உணவுகள் ஏன் தெரியுமா? மசிலை ரீபில்டிங் பண்ணுது, நீக்கு சப்போர்ட் கொடுக்குது, வாக்கிங் பவரை இன்க்ரீஸ் பண்ணுது. சீமை அகத்துக்கீரை இது ஜாயிண்ட் இன்ஃப்ளமேஷனை குறைக்குது. வயது மூத்தோருக்கு சிறந்த நேச்சுரல் மெடிசன்னு கூட சொல்லலாம். இஞ்சி ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி கிங்னு சொல்லலாம். ஜாயிண்டோட ஸ்டிஃப்னஸை குறைக்கும், நீ கிராக் சவுண்டை ரெடியூஸ் பண்ணுது, பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணுது. இஞ்சியை தேநீராக நம்ம போட்டு குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா சாம்பாரில் சேர்த்தும் சாப்பிடலாம். அடுத்தது பூண்டு, ரத்த ஓட்டம் சீராகும், நீ ஸ்டிஃப்னஸை குறைக்குது, நீல இருக்கிற ஸ்வெல்லிங்கையும் குறைக்குது, கால்சியம் அப்சர்ப்ஷனை மேம்படுத்துது. தேன் மற்றும் வெந்நீர் காலையில் குடித்தோம் அப்படின்னா முழு உடம்பும் லைட்டாக ஃபீல் ஆகும், பிளட் ஃப்ளோ ஸ்மூத் ஆகும், நடக்கும்போது ஸ்மூத்தாக இருக்க இது உதவியாக இருக்குது. எலுமிச்சை வெந்நீருங்க, இது பிளட் தின்னிங் நேச்சுரலாக உருவாக்குது, ஹார்ட் பம்பிங்கை இம்ப்ரூவ் பண்ணுது, காலுக்கு புதிய எனர்ஜியை கொடுக்குது. அடுத்தது பீட்ரூட் ரத்தத்தை சுத்தம் பண்ணும், ஆக்சிஜன் பவரை உயர்த்துது, நடக்கும்போது ஸ்டெபிலிட்டியாக இருக்க உதவியாக இருக்குது. ஓட்ஸ், ராகி, சாமை இது எல்லாமே லோ கிளைசெமிக் இண்டெக்ஸ் கொண்டதுங்க. கான்ஸ்டன்ட் எனர்ஜியை கொடுக்குது, கால்சியம் மற்றும் அயன் இருக்கிறதால பெட்டர் மசில் ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணுது. பருப்பு வகைகள் துவரம்பருப்பு, பயத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு ஏன்னா புரோட்டீன் செறிந்திருக்கும், கால் தசையையும் கூட்டு தசையையும் பலப்படுத்துது. வாரத்தில் 4-5 நாட்கள் பருப்பு கூட்டு, சாம்பார், திருகணியாத பருப்பு கலவையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்ல நன்மைகள் பெற முடியும். சீரக தண்ணி வேகமாக நடக்க முடியலன்னா 2 கஷாயம் மிகப்பெரிய மாற்றத்தை தரும். அதுதான் இந்த சீரக தண்ணீர். வீக்கத்தை குறைக்குது, காலில் ரத்த ஓட்டத்தை சீராக்குது. நார்ச்சத்து நிறைஞ்ச காய்கறிகள் பசலைக்கீரை, முருங்கைக்கீரை, கேரட், பீட்ரூட் இது ரத்தத்தில் ஆக்சிஜன் சுமை அதிகரித்து காலுக்கு எனர்ஜியை தருது. குங்குமப்பூ பால்
இது ரொம்பவே சிம்பிளான எஃபெக்ட், ரொம்ப பெரிய ஒரு உணவுன்னு சொல்லலாங்க. மன நிம்மதியை கொடுக்குது, பேலன்ஸ் பெட்டராக இருக்கும், நரம்பு தளர்ச்சியை தவிர்க்குது. 60 வயசுக்கு மேலே தவிர்க்க வேண்டிய சில உணவுகள் இருக்குங்க. அது என்ன தெரியுமா? வெள்ளை சர்க்கரை, வெள்ளை மாவு, மிக அதிக எண்ணெய், குளிர்பானங்கள், அதிக உப்பு. இது பேலன்ஸை தாக்கும், நரம்புகளில் அழுத்தத்தை அதிகரிக்கும். டெய்லி நம்ம ஒரு ரொட்டீனை மேக் பண்ணி வச்சுக்கலாங்க. காலையில் எலுமிச்சை கொஞ்சம் வெந்நீர் இதை சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஒரு வாழைப்பழம், 10 நிமிஷம் ஸ்லோ வாக்கிங் போகலாம். மதியத்தில் பருப்பு, கீரை, தயிர் சேர்த்து சாப்பிடலாம். மாலையில் 4 பாதாம், ஒரு வால்நட் எடுத்துக்கலாம். நைட்டு லைட்டான உணவாக எடுத்துக்கலாம். கொஞ்சமாக மோர் சேர்க்கறது ரொம்பவே நல்லதுங்க. 60 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம் இல்லைங்க. சரியான உணவு, தினசரி நிதானம், உடலை நம்ம அளிக்கிற ஹானர், அவ்வளோதான். இது போதும். இந்த உணவுகள் ரொம்ப சாதாரணமானவை, ஆனால் எஃபெக்ட் ரொம்பவே எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும். இது எல்லாமே நம்ம வீட்டு சமையலறையில் இருக்கிற சின்ன சின்ன உணவு தான், ஆனால் இதுக்கு பின்னாடி அப்படி பெரிய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. 60 வயசுக்கு மேலே இருந்தாலுமே நான் சொல்ல போகிற இந்த உணவுகளை ரெகுலராக எடுத்தீங்க அப்படின்னா தடுமாற்றம் இல்லாமல் உங்களால் நடக்க முடியும். கருப்பு உளுந்து, கருப்பு எள், முருங்கைக்கீரை, முருங்கைக்காய், தயிர், மோர், இது எல்லாத்தையுமே விட வாழைப்பழம், பசலைக்கீரை, கடுக்காய்க்கீரை, வால்நட், பாதாம், சோயாபீன், சோயா உணவுகள், சீமை அகத்துக்கீரை, இஞ்சி, பூண்டு, தேன் வெந்நீர், எலுமிச்சை வெந்நீர், பீட்ரூட், ஓட்ஸ், ராகி, சாமை, இது எல்லாத்தையுமே ரெகுலராக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வெறும் 21 நாள்லேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. நடக்கும்போது தடுமாற்றம் குறையும், பேலன்ஸ் பிரச்சனை, கால் வலி, இது எல்லாமே குறைய ஆரம்பிச்சிருக்கும். நம்ம வாழ்க்கையில் 60 வயசு அப்படின்னா நிறைய பேர் பயப்படுறாங்க. இப்போது நடக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அப்போ நாளைக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு இப்போவே மன அழுத்தம் வர ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் உண்மையை சொன்னால் உடம்புக்கு நம்ம என்ன கொடுக்குறோமோ அதே தான் அது திருப்பி நமக்கு கொடுக்கும். உணவு சரியில்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் காலை பாதிக்குங்க. உணவு சரியாக இருந்துச்சு அப்படின்னா உடம்புல பலமும் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம பாட்டி தாத்தாலாம் 80 வயசில் கூட அவங்க வேலையை அவங்களே செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுக்கு ரீசன் என்னென்னா அவங்களோட உணவு பழக்கம் தான். தினசரி வாழ்க்கையில் உணவு, கீரை, எள், உளுந்து, மோர், காய்கறி, சரியான தூக்கம், இப்படி இது எல்லாமே அவங்க உடம்புக்கு கொடுத்ததால தான் எலும்பு, நரம்பு, மூட்டு எல்லாமே நன்றாக இருந்துச்சு. இப்போ நம்ம அதை கொஞ்சம் மறந்துட்டுருக்கோம். அதனால் பல பேரும் 50 வயசுலேயே பலத்துக்கும் சரியான பேலன்ஸுக்கும் ஏங்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் நல்ல சத்துள்ள உணவை நம்ம தொடங்கினோம் அப்படின்னா உடம்புல எந்த வயசுலையும் ரெஸ்பாண்ட் பண்ணும். இது பவர்ட் ஃபேக்ட்டுங்க. நான் இப்போ சொன்ன உணவுகள் எல்லாமே காசு செலவில்லாதது. ஜிம் போக வேண்டிய தேவையில்லை, பெரிய மருந்து வேணும்னு அவசியம் இல்லை. சின்ன மாற்றம் தான். உணவுல நார்ச்சத்து, கால்சியம், இரும்பு, புரோட்டீன், இயற்கை நன்மைகளை சேர்த்தாலே நடப்பதில் தைரியம் திரும்பும், தடுமாற்றம் குறையும், முழங்கால நம்பிக்கையாக வச்சுக்கிற போகிறோம், உடம்புல ஒரு லைட்டான சக்தி பாயும். இன்னைக்கு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன்.